ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரகடா சாட்டு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கிறேன் நான். பாருங்க, வெள்ளை பட்டாணிலையும் செய்யலாம், பச்சை பட்டாணிலையும் செய்யலாம். 1/4 கிலோ வெள்ளை பட்டாணி எடுத்து ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா கழுகிட்டு நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இன்னி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. பட்டாணி இருக்கிற தண்ணி வடித்து எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாணி இருக்கிற தண்ணி வடித்து எடுத்துடலாம். பட்டாணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இனி குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. குக்கர் வச்சு குக்கரில் போட்டுக்கலாம். பட்டாணி எல்லாத்தையும் குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் வேக வைக்கிறதுக்கு. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா இலக்கி விட்டு போட்டு 5 விசில் விட்டுடலாம். நல்லா 5 விசில் வர வரைக்கும் கேஸில் வச்சு 5 விசில் விட்டுடலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. பார்க்கலாம் திறந்து. வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வேகணும். 5 விசில்லே இவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி இந்த மாதிரி தோலையெல்லாம் உளித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். பட்டாணியில் உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு விசில் விட்டுடலாம். நல்லா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி அதுலேயே இருக்குது ஏற்கனவே. அந்த தண்ணியிலேயே மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ தாளித்து விடலாம். பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஜீரகம் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நெருக்கிக்கிறேன். அந்த வெங்காயத்தை போட்டுட்டேன். 2 பச்சை மிளகா பொடியாக நெருக்கிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம். இது கூடயே பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன். ஒரு தக்காளி பொடியே நெருக்கி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பாருங்க. மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு உப்பு. உப்பு ஃபஸ்ட்டே போட்டிருக்கிறோம், பார்த்து தான் போடணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ மசாலா போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே வெள்ளை பட்டாணி வேக வச்சது நம்ம போட்டுடலாம். அப்படியே தண்ணியோடய ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. வெள்ளை பட்டாணியை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். மசாலா கூட நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தண்ணி வற்றிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இனி இப்போ இது கூட
கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பரான சாட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரகடா சாட்டு பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரகடா சாட்டு பாருங்கள் எல்லாம் தட்டில் ஊற்றியாச்சு. க்ரீன் சட்னி பாருங்கள், க்ரீன் சட்னி வந்து மேலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி க்ரீன் சட்னி இருந்தால் மேலே ஊற்றிடுங்க. க்ரீன் சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு இனிப்பு புளிப்பு சட்னி வருங்க, இதையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நல்லா புளிப்பு இனிப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் கொஞ்சம் மேலே அப்படி ஊற்றிட்டோன்னா நல்லா இருக்கும் பாருங்க. 2 ஸ்பூனு இது ஊற்றிட்டேன். மேலே வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை தூவிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டுடலாம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுடலாம். வெங்காயம் போட்டு முடிச்சு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி வருங்க, தக்காளியும் போட்டுடலாம். பொடி பொடியாக நறுக்கி வைக்கணும். அதை தக்காளி மேலே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக அப்படி போட்டுட்டோன்னா அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எல்லாம் போட்டாச்சு பாருங்க. இது மேலேயே கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு அடித்து விட்டு வைக்கிறேன். தயிரை வந்து மேலே கொஞ்சம் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தயிரெல்லாம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் மாதுளம்பழத்தை மேலே போட்டுடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி போடணுன்னு எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரியெல்லாம் போடுங்க. நீங்கள் இதுதான் போடணுன்னு இல்லை, என்ன இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மாதுளம்பழம் நான் மேலே போடுறேன். மாதுளம்பழம் போட்டாச்சு. மாதுளம்பழம் இல்லைன்னா பச்சை மாங்காய் இருந்ததுன்னா பச்சை மாங்காய் பொடியாக நெருக்கி போட்டு அதையும் போடலாம். நான் மாதுளம்பழத்தை போடுறேன். 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன் மேலே. உங்களுக்கு மிளகாத்தூள் போடணுன்னு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். காரம் எவ்வளோ பார்த்து போட்டால் போதும். 1/2 ஸ்பூனு சாட் மசாலா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே சாட் மசாலா போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூனு. மேலே வந்து இப்படி தூவி விட்டோன்னு சொன்னால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் மேலே போட்டுட்டேன். கார்ன்ஃப்ளாக்ஸ் நான் போடுறேன். நீங்கள் அது கார்ன்ஃப்ளாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணாலும் கூட இந்த மாதிரி பொடியாக பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் மேலே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இந்த மாதிரி சேவ் மேலே போடுறேன். கொஞ்சமாக அப்படியே சேவ் மேலே தூவி விடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் மேலே வந்து மல்லித்தலையும் தூவிக்கலாம் லைட்டாக. மேலே வந்து கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிடலாம். அவ்வளோதான், சாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. நார்த் இந்தியா ஸ்டைலு ரகடா சாட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.